Hi students, push down automata construction தான் வந்து பார்த்துட்டே இருக்கும். சரி, போன வீடியோவில் வந்து நம்ம NPDA பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நிறைய PDA deterministic push down automata வந்து பார்த்துருந்தோம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிளில் எது வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் PDAவாக இருந்தது அப்படின்னா ஈவன் பாலிண்ட்ரோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, அதாவது நம்மளோட லாங்குவேஜ் WW⁴ இருந்தது அப்படின்னா அது ஒரு NPDAவாக வந்து டிசைன் ஆகும் அந்த PDA. ஸோ இதே நமக்கு இதெல்லாமே யூனிவர்சிட்டி கொஸ்டின். WW⁴ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, WCW⁴ இதுவும் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே தான், ஒரு ஸ்ட்ரிங் W அப்படிங்கிறது இருக்குது, W⁴ அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாங்க, நடுவில் ஒரு செப்பரேட்டர் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஆட் பாலிண்ட்ரோமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு நார்மல் DPD டிட்டர்மினிஸ்டிக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா தான் கிடைக்கும். ஸோ அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இன்புட் சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, 0 + 1 the whole star. ஸோ என்னெல்லாம் ஸ்ட்ரிங் வந்து இந்த லாங்குவேஜுக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ லாங்குவேஜ் எடுத்தோம் அப்படின்னா என்னெல்லாம் ஸ்ட்ரிங் பாசிபிள். ஸோ 0 1 காம்பினேஷனில் தான் நமக்கு இருக்கும் இன்புட். ஸோ என்ன 0 1 0, தென் ஒரு செப்பரேட்டர் இருக்குது C என்ன எடுத்துக்கிறாங்க, தென் இதை அப்படியே நான் ரிவர்ஸ் பண்ணேன் 0 1 0, இல்லைனா 1 1 0 இருக்கலாம், ஒரு செப்பரேட்டர் இருக்குது, அகெயின் 0 1 1. சரி, ஸோ இது வந்து W, இது W⁴. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே சரி இந்த மாதிரி ஒன்று இருக்கும், நடுவில் C அப்படிங்கிற ஒரு செப்பரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரி நமக்கு வந்து ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் நான் எடுத்துக்கிறேன். சரியா, இதுக்கும் நமக்கு வந்து WW⁴ கொடுத்துருக்கனால காமனாக 0 and 1க்கு ரெண்டுக்குமே அக்செப்ட் ஆகிற மாதிரிக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முக்கியமாக. ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம ஸ்டாக்கில் என்ன இருக்குது, Z0 அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதான் டாப் ஆஃப் த ஸ்டாக் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ டெல்டா ட்ரான்சிஷன் ஆஃப் Q0, ஃபஸ்ட்டு இன்புட் ஸ்ட்ரிங் 0வாக இருக்குது, டாப் ஆஃப் த ஸ்டாக் Z0 இருந்தால் நான் என்ன பண்ணுவோம், புஷ் பண்ணுவேன். புஷ் பண்ணும்போது 0 போய் புஷ் ஆகும், மேலே போய் டாப்பில் போய் 0 வந்து புஷ் பண்ணுவோம். தென் இப்போ நியூ டாப் ஆஃப் த ஸ்டாக் 0வாக இருக்கும், ஆல்ரெடி இருந்த டாப் ஆஃப் த ஸ்டாக். ஸோ இங்கே என்ன இருக்கோ அது ரெண்டையும் சேர்த்து இங்கே எழுதணும். ஸ்டேட் எங்கேயாவது மூவ் ஆகுதா, இல்லை, அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ Q0, 0 Z0. ஓகேவா. ஸோ இதோட லாஜிக் என்ன, ஸோ இங்கே இருக்கிறது அதாவது W எல்லாமே புஷ் பண்ணுவோம், அப்புறமா இந்த செப்பரேட்டருக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் அந்த W ஸ்ட்ரிங்கோட ரிவர்ஸ். அப்போ அதுக்கு அது வரும்போது இதை ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணுவோம், பாப் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ ஸ்டாக் எம்டி ஆகும். சரியா. ஸோ இங்கே அந்த செப்பரேட்டருக்கு முன்னாடி இருக்கிறது அவ்வளோத்தையும் புஷ் பண்ண போகிறோம். செப்பரேட்டர் வந்த அப்புறமா இதில் நான் எந்த ஒரு ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணாமல், ஸோ அதுக்கு அடுத்து என்னெல்லாம் ஸ்ட்ரிங் இருக்கோ இதுக்கு ஈக்குவல் ஸ்ட்ரிங் தான் இங்கே இருக்க போகுது. அது எல்லாத்துக்கும் இங்கே என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் இதை நான் பாப் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஸ்டாக் வந்து எம்டி ஆகிடும். ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டு இருக்கலாம், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் 0லையும் ஸ்டார்ட் ஆகலாம், 1லையும் ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ 0 or 1 எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, டாப் ஆஃப் த ஸ்டாக் Z0 இருக்கும்போது நான் வந்து ஸ்டேட்டெலாம் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் அதை என்ன பண்ணுறேன், புஷ் பண்ணுறேன். சரி, அது 0வாக இருக்கலாம் ஆர் 1ஆக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், புஷ் பண்ணுறேன். ஸோ அகெயின் இப்போ புஷ் பண்ணிவிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா Q0ல் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு 0 வருது ஆர் 1 வருது, எப்படி வேணால் வரலாம். எப்போ வர அந்த Cயை ரீச் பண்ணுற வரைக்கும் எனக்கு என்ன வேணால் வரலாம், நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன், புஷ் பண்ண போகிறேன். இப்போ 0 வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் 0வாக இருந்தாலும் நான் என்ன தான் பண்ண போகிறேன், சிம்பிளி புஷ் பண்ண போகிறேன். சரியா. இதே 1 இருந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் 0வாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், அதையும் புஷ் தான் பண்ணுவேன். அகெயின் 1 வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் 1ஆக இருந்தாலும் நான் என்ன தான் பண்ண போகிறேன், புஷ் பண்ண போகிறேன். தென் Q0 0 வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் 1ஆக இருந்தாலும் நான் என்ன தான் பண்ண போகிறேன், 0. ஸோ சிம்பிளி நான் என்ன பண்ண போகிறேன், புஷ் பண்ண போகிறேன். கிளியர். ஸோ நான் காமனாக எழுதுறதுனால எல்லா பாசிபிலிட்டியும் எழுதணும். ஸோ எப்போ நான் வந்து C அப்படிங்கிறத வந்து ரீச் ஆகுதோ, என்னோட ஸ்ட்ரிங் Cயை ரீச் ஆகுதோ, ஸோ Q0, அடுத்த இன்புட் சிம்பிள் இந்த செப்பரேட்டர் அந்த C வருது அப்படின்னா என்ன டாப் ஆஃப் த ஸ்டாக் 1ஆக இருந்தாலும் டாப் ஆஃப் த ஸ்டாக் 0 or 1 எப்படி இருந்தாலுமே நான் எந்த ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது இல்லை, அடுத்த ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுறேன், பட் நோ சேஞ்ச் ஆப்ரேஷன். ஸோ நோ சேஞ்ச் அப்படின்னா அங்கே இருக்கிறதா இந்த இன்புட் சிம்பிள் நான் எதுவுமே பண்ணல, ஸோ அதை அப்படியே நான் இங்கே எழுதிக்கிறேன். சரியா. ஸோ எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட்டு
எந்த ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணல, ஜஸ்ட்டு ஸ்டேட்டை மட்டும் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அப்போ என்னோட எல்லாம் அந்த W அப்படிங்கிற போர்ஷன் இந்த இடத்துல என்ன இருக்கும், எனக்கு புஷ் ஆயாச்சு. சரி, W அப்படிங்கிற போர்ஷன் நான் வந்து ஸ்டாக்கில் புஷ் பண்ணிட்டேன். இது என்னோட செப்ரேட்டர். இதில் எந்த ஆப்ரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், நான் அதுக்கப்புறம் பண்ணுற இந்த ஸ்ட்ரிங்கோட போர்ஷன் எல்லாமே W ரிவர்ஸாக இருக்கும். அடுத்து இருக்கிறது எல்லாமே என்ன தான் இருக்கும், W ரிவர்ஸாக இருக்கும். அப்போ இதுக்கு பர்டிகுலர் Wவை நான் என்ன பண்ணுறேன், பாப் பண்ணும்போது எனக்கு ஸ்டாக் எம்டி ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் Q1, எனக்கு தெரியும் அங்கே 0னா இங்கே 0 தான் இருக்கும், அங்கே 1னா இங்கே 1 தான் இருக்கும். ஏன்னா அதோட ரிவர்ஸ் தானே. அப்போ 0 இன்புட் சிம்பிளாக இருந்தது, டாப் ஆஃப் த ஸ்டாக் 0வாக இருந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டேட் அதிலே தான் இருக்குது, பாப் பண்ண போகிறேன். தென் அகெயின் Q1, ஸோ 1 1. சரி, சேமாக இருக்குது, இங்கேயும் அங்கேயும் சேமாக இருக்கும்போது நான் சிம்பிளி என்ன பண்ணுறேன், அதை பாப் பண்ணுறேன். கிளியர்? இது என்னோடய டயக்ராம். ஃபைனலாக என்னோடய இன்புட்ஸ் எல்லாமே கன்சியூம் ஆகிடுச்சு. ஃபைனலாக என்ன இருக்குது, எதுவுமே இல்லை, இன்புட் சிம்பிள் எல்லாமே கன்சியூம்டு. ஸோ எப்சிலான் டாப் ஆஃப் த ஸ்டாக் எனக்கு Z0 இருக்குது. எல்லாமே பாப் பண்ணிட்டேன் அப்படின்னா டாப் ஆஃப் த ஸ்டாக் Z0 இருக்கும்போது நான் எந்த ஒரு ஸ்டாக் எம்டி ஆக்கணும்னு தேவை கிடையாது. நியூ ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் வந்து கண்டென்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ அக்செப்டன்ஸ் பை ஃபைனல் ஸ்டேட் அந்த இது பண்ணி நான் இது பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இதான் வந்து WCW⁻R அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து ஆட் பாலிண்ட்ரோம் மாதிரி வரும், செப்ரேட்டரை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இது வந்து DPDAவாக இருக்கும். சரி, டிட்டர்மினிஸ்டிக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. நமக்கு WW⁻R அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ஈவன் பாலிண்ட்ரோம் இருந்தது அப்படின்னா அது வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் PDAவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான DPDA வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட் எனக்கு இது Q0 இருக்குது. எப்போல்லாம் Q0 இருக்குது, எனக்கு வர்ற இன்புட் 0வாக இருந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் Z0 இருந்தாலும் நான் அதை புஷ் தான் பண்ணுவேன். வர இன்புட் 1 இருந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் Z0வாக இருந்தாலும் நான் புஷ் தான் பண்ணுறேன். ஸோ அகெயின் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஸோ எல்லாமே அகெயின் நிறைய இன்புட் கொடுத்துருக்கேன்ல. ஸோ என்னது, 0வாக வர இன்புட் 0வாக இருந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் 1 இருந்தாலும் நான் அதை புஷ் பண்ணுவேன். வர இன்புட் 1 இருந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் 1 இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், புஷ் பண்ண போகிறேன். அதோட ரிவர்ஸ். சரியா? இதே வந்து எனக்கு 0 டாப் ஆஃப் த ஸ்டாக் 0வாக இருக்கும், 1 டாப் ஆஃப் த ஸ்டாக் 0வாக இருந்தாலும் நான் சிம்பிளி புஷ், என்ன நடந்தாலும் புஷ் பண்ணுறேன். இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நான் எப்போ வந்து ஒரு செப்பரேட்டரை பார்க்குறேன் அப்படின்னா, இன்புட் சிம்பிள் Cயாக இருந்து அப்படின்னா டாப் ஆஃப் த ஸ்டாக் 0வாக இருந்தாலும் பரவாயில்ல, டாப் ஆஃப் த ஸ்டாக் 1 இருந்தாலும் பரவாயில்ல, நோ சேஞ்ச். நான் எந்த ஒரு ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறதில்லை. நோ சேஞ்ச் ஆர் ஸ்கிப் அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே எழுதுவோம். எந்த ஆப்ரேஷனும் பண்ணல அப்படின்னா அந்த இன்புட் சிம்பிள் அப்படியே இங்கே எழுதிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது Q1. ஸோ Q1ல் எனக்கு என்ன வருது, இப்போது அந்த செப்பரேட்டர் முடிஞ்சு ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நான் பாப் பண்ண போகிறேன். அப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக் 0வாக இருந்து இன்புட் சிம்பிள் 0வாக இருந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் 0வாக இருந்தாலும் பாப் பண்ணுவேன். அல்ல வர இன்புட் சிம்பிள் 1 இருந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் 1 இருந்தாலும் நான் என்ன பண்ணுறோம், சிம்பிளி பாப். சரி, அப்போ எல்லா இன்புட் ஸ்ட்ரிங்கும் பாப் ஆயிடுச்சு அப்படின்னா நான் எல்லா இன்புட்டும் கன்சியூம் ஆயிடுச்சு. ஸோ நோ இன்புட் சிம்பிள். இப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக் Z0 இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணலாம், எந்த ஒரு ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ Z0 அப்படியே இருக்குது. Q2 அப்படிங்கிற ஒரு நியூ ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகும். சரியா? இது வந்து அக்செப்டன்ஸ் பை ஃபைனல் ஸ்டேட். இல்லை ஃபைனல் ஸ்டேட் இல்லாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சிம்பிளி இந்த Q1 ஸ்டேட்லேயே இருந்துட்டு நம்ம Z0 என்ன பண்ணிக்கலாம், பாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான ட்ரான்சிஷன் டேபிள் வந்து போடலாம். கரண்ட் ஸ்டேட் என்ன, இன்புட் சிம்பிள் டாப் ஆஃப் த ஸ்டாக், நெக்ஸ்ட் ஸ்டேட் எங்கே மூவ் ஆகிருக்கு, என்ன ஆப்ரேஷன் அப்படிங்கிறத வச்சு போடும். சரியா? ஸோ இந்த இது வந்து ஆல்ரெடி யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். Thank you.